முதலமைச்சருக்கு காத்திருக்கும் 300 பேருந்துகள். தமிழ்நாட்டின் 7 கோட்டங்களுக்கு 300 புதிய பேருந்துகள் இன்று வழங்கப்பட உள்ளன. 300 புதிய பேருந்துகளை முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். முதலமைச்சர் நிகழ்ச்சிக்காக 300 புதிய பேருந்துகளும் பல கோட்டங்களிலிருந்து சென்னைக்கு வந்துள்ளன. பல கோட்டங்களிலிருந்தும் டீசல் நிரப்பி ஆள் ஏற்றாமல் சென்னைக்கு வந்துள்ள 300 பேருந்துகள். இந்த 300 பேருந்துகளும் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வரிசையாக நிறுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பேருந்திலும் 2 ஓட்டுநர்கள், ஒரு நடத்துனர் என மொத்தமாக 900 தொழிலாளர்கள் காத்திருப்பு. இதனை தற்பொழுது அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காத்திருக்கும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு உணவு, தங்குமிட வசதிகள் செய்யவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பேருந்துகளை எங்கு எப்போது முதலமைச்சர் தொடக்கி வைப்பார் என தெரியாமல் தொழிலாளர்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றனர். மேலும் நேற்று மாலையே புறப்பட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் பேருந்துடன் முதலமைச்சரின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். இந்நிலையில் வழக்கமாக சென்னை தீவுத்திடலில் புதிய பேருந்துகள் கொடியசைத்து தொடங்கி வைக்கப்படுகிறது. இப்போதும் தீவுத்திடலில் தற்காலிக பேருந்து நிலையம் செயல்படுவதால் தற்பொழுது குழப்பமான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது.